இலக்கிய மம்மாவின் புனைப்பெயர் பட்டியல் பார்க்கலாமா? குணா சுனா என்ற கூகலூர் சுபலட்சண சாஸ்திரிகள் என்ற காண்டாமிருகம் என்ற ஞானபிரியன் என்ற கட்டத்தொடப்பம் என்ற கருவாடு என்ற காரிய ஆசான் என்ற கருவூரார் என்ற சாலிகிராமம் என்ற சம்ப ரோஷனம் என்ற சீமந்தம் என்ற சீதாலட்சுமி என்ற சுகர் என்ற சூறாவளி என்ற டப்பி என்ற டமாரம் என்ற டுமில் என்ற நாபி என்ற ஞாபகம் என்ற நீ என்ற நப்போல் என்ற நரிவிருத்திரையர் என்ற நீலி வசீகரம் என்ற இலக்கிய மம்மா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பழைய பண்பாடும் பிறர் பர்ஸ் எமதே என்று பெருநோக்கும் நம் சொல் என்றும் பொய்யையே என்ற லட்சியமும் பெற்ற கருவிலே திருவுடைய பெரியார். அவர் பிறந்த ஊர் அனாமாத்துப்பட்டி என்பது. அவர் பட்டியலிலே ஒரு 1000 மண்டபம் உண்டு. அந்த 1000 மண்டபத்தில் 1000 வௌவால்களும் இலக்கியம் அம்மாவின் இகலோக பெற்றோர்களும் 400 மேனியும் பொழுதொரு வண்ணமாக 48 பிரயாத்தை கடந்து விட்டார்கள். அதாவது அந்த அம்மாவுக்கு 40 வயது ஆகிவிட்டது. அப்பனார் கவலைக்கிடமாகினார். இவர் செயலால் அல்லாமல் இறைவன் திருவருளார் ஒரு வௌவாலானது ஒரு இரவு திவ்ய கல்யாண குணங்கள் சகலமும் பொருந்திய ஒரு யோவனமான சொப்பனத்தில் தோன்றி யாம் நும் திருவுரத்திலே குடிபுகுந்து உலக உயிர்வின்பால் வேண்டி இலக்கிய மம்மாவாக உதிக்கப் போகிறோம் என்று அருளி மறைந்தார்.